ஓஹோ நம்ம ஊரே. இந்த கொசு பேட் உங்கள் வீட்டில் எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். கொசுனால வரக்கூடிய வியாதிகள், கொசுனால வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், மலேரியா, டெங்கு எல்லாமே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம்னா துப்புரவு பணியாளர்கள். அந்த துப்புரவு பணியாளர்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை நம்ம கிளீன் பண்ணி தெருவில் போட்டுடுறோம். தெருவு அழுக்காகிறது மட்டும் இல்லாம அந்த தெருவில் இருக்கிற அந்த கிருமிகள், அப்புறம் கொசு புழுக்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அருமையா நம்ம நாட்டிற்காக, நம்ம தேசத்திற்காக, நம்ம குடும்பத்திற்காக அவங்க தங்களோட உடல்களை அழுக்காக்கிக்கிட்டு சேவை செய்யறாங்க, பணியாற்றுறாங்க. அந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் அவங்க தான் நம்ம இந்த நியூ இயர், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நியூ இயர் மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய புது வருஷம் மட்டும் இல்லை, எல்லா நாட்கள்லையுமே அந்த துப்புரவு பணியாளர்களை நம்ம என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். அப்பதான் ஒவ்வொரு புது வருடங்கள் நமக்கு என்ன ஆகும், புது நல்லபடியான ஒரு தேசம், சுத்தமான ஒரு தேசம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நண்பர்களுக்கு நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா இந்த நியூ இயரோட இந்த பாக்ஸில் போட்டு புட்டு கொடுக்கலான் இருக்கோம். விலையில்லா உணவு சென்னையில் நம்ம சேர்ந்து இளைஞர்கள்லாம் சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் அவங்கவுங்க மாவட்டங்களில் நம்ம தெருக்குள்ளே வரக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த புது வருடத்தோட என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க. ஏன் சாப்பாடு மிக மிக குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு அவங்க விசில் அடித்து அந்த குப்பைகளை சேகரித்து கொண்டு போகிறதுக்குள்ள லஞ்ச் டைம் முடிஞ்சிருது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு குப்பைறவங்கள பாருங்க, அவங்க நேரத்துக்கு அவங்களால சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கடினமான பணியை என்ன பண்றாங்க, வெயில் மழை பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், உணவு கொடுப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ற நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். சென்னை நமது அன்னை, என்றும் தாங்கும் உன்னை, அதன் சுற்றுப்புறத்தின் தூய்மை காக்க ஒன்றாய் சேர்ந்திடுவோம். எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போம்.